வணக்கம். நான் தான் உங்கள் ராசி ரீடர். நான் வந்துட்டு எவ்வளோ நாளாக மோட்டார் சைக்கிள் விளாக்கு ட்ராவல் எல்லாம் போட்டுட்ருந்தேன். ஒரு சிறிய மாற்றம். நான் சின்ன வயசுலேருந்து டூ வீலரில் ஹாபி ஆனதுக்கு காரணம் சைக்கிள்லேயே சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அந்த வீலில் லைட் எரியுறது, அதுக்கு எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செம்ம ஸ்பீடாக ஓட்டுவோம் அப்போ சைக்கிள். குப்பையும் அந்த சைக்கிள் ஆசை எனக்கு விடல. நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே சைக்கிள் வாங்கிட்டேன். அதோ இந்த சைக்கிள் பார்த்தீங்களா, அந்த சைக்கிள் எங்கே நிற்கிதுன்னா, நாங்கள் மெத்த மேலே குடியிருப்போம். இந்த மெத்தைக்கே தூக்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு அப்படின்னா, அது கொஞ்சம் எலக்ட்ரிக் ஒர்க்கு எல்லாமே செய்யணும். ஏன்னா கீழே ஷெட்டில் இருந்ததுனாக்கா நான் போயிட்டு செஞ்சுட்டு வர முடியாது. அதனால் மேலே தூக்கிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கிறேன். இருங்க, ஃப்ரண்ட் கேமராவுக்கு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கசன்னு ஒயராக இருக்குது. இது எதுக்குன்னா, நான் ஒரு R&D மாரி பண்ணி அது திருப்பி ரீஃபிட் பண்ண போகிறேன். அதனால் சும்மா ஒயரிங் அப்போதைக்கப்போ நான் ஒரு சின்ன சின்ன கண்ட்ரோல்லாம் பண்ணி எல்லாம் தொடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் க்ளீனாக சால்ட்ரிங் அடித்து ஸ்லீவ் அடித்து எல்லாம் பக்காவாக கொண்டு போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சைக்கிளிங் போயிட்டுருக்குறாங்க. அது இல்லாமல் ஸ்கூல் பசங்க பூராமே சைக்கிளில் தான் போகிறாங்க. டியூஷனுக்கு போகிறாங்க. டியூஷன் போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இருட்டு கட்டிக்கும். அதனால் எளிமையான மெத்தடில் நல்லா பிரகாசமாக லைட் எரியறதுக்கு என்ன பண்ணோம், என்னென்ன பொருள் பண்ணுங்கிறது உங்களுக்கெல்லாம் யூஸாக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். அது என்னுடைய ஆசை, என்னுடைய மகிழ்ச்சிக்காக செய்கிறேன். எல்லா டீட்டெயிலும் பொறுமையாக நான் ஒரு விளாகாக போடுறேன். இது நான் செய்யும்போது கொஞ்சம் எல்லோரும் வேலை பொழப்பில்லை இவனுக்கு இந்த வயசில் சைக்கிள்னு கூட நினைக்கலாம். ஆனால் என் மனசில் இருந்த ஆசையை நான் இப்போ வெளிப்படுத்திக்கிறேன். ஒன்ஸ் செஞ்சுட்டுனா மறுபடியும் இதை அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஸ்கூட்டர் இப்படி நீட்டாக இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் அதுக்கு நீங்கள் இப்போ ரசிகர்களாக இருக்கீங்க. சொல்லப்போனால் நான் இவ்வளோ இடத்துக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிலர் நிறையா பேர் புல்லட் ரைடர்ஸு, சூப்பர் பைக் ரைடர்ஸு எல்லாருமே அந்த வண்டியில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அதாவது பலதரப்பட்ட மக்கள், அதாவது சிறு தொழில் செய்கிறவங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, காலேஜ் லெக்சரர்ஸு, இந்தமாரி எல்லாத்துக்குமே அந்த ஸ்கூட்டரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எல்லாருமே நாங்கள் ஒரு ஃபோட்டோ உட்காந்து எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதில் பெண்கள், சின்ன ஸ்கூல் பசங்க, பெரியவங்க எல்லாருமே இது ரொம்ப இதுங்கிறாங்க. சப்போஸ் நான் ஏற்காடு எதாவது போனால் அங்கே இந்த மணமக்கள்லாம் ஃபோட்டோ ஷூட்டு எடுப்பாங்க. அவங்கெல்லாம் கூட பார்த்திங்கனாக்கா, சார் நாங்கள் இந்த வண்டியில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிம்பாங்க. நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா புதுமணமாக வாழ போகிறவங்க நம்ம வண்டியில் உட்காந்து எடுத்துக்கிறாங்கன்ட்டு. அதுமாரி இந்த சைக்கிளில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஒரு விளாக் போடுறேன். இதை நான் விளாக் போடும்போது என்னென்ன பொருள் எந்தெந்த கடையில் வாங்கினேன், என்ன பண்ணுங்கிறத டீட்டெயிலிங் பண்ணுறேன். தேங்க்யூ.